ஹலோ ரமா பூப்போட்டு. அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம், பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம், அத்தியாயம் 13. பரமம் விசித்திரம் லீலா விபூதி. அற்புதமான விபூதி. விபூதி நான் சிருஷ்டிக்கும் விபூதி தெய்வத்துவத்தின் டிவினிட்டி வெளிப்பாடு. அது ஆற்றல் மிகுந்த உட்பொருள் கொண்டது. அது ஒரு அடையாள சின்னம். அது இறைவனின் அனைத்து வடிவங்களின் அளவற்ற இயல்பு, அமரத்தன்மை, பிரபஞ்ச முழுமை, காஸ்மிக் நேச்சர் இவற்றை குறிக்கிறது. உலகிலான நிலையற்ற அனைத்தும் எரிக்கப்பட்ட பின் எஞ்சியிருப்பது ஆத்மா மட்டுமே. பிறப்பு இறப்பு சுழற்சியில் அனைத்தும் முடிவில் சாம்பலாகி விடுகிறது என்பதை விபூதி குறிக்கிறது. மண்ணின் வடிவம் நீ முடிவில் மண்ணுக்கே திரும்புகிறாய். For dust thou art, and unto dust thou returnest. சாம்பல் அல்லது மண் தான் கடைசி நிலை. அதற்கும் அடுத்தாற்போல எந்த மாறுதலும் நிகழ இயலாது. ஆன்மீக கண்ணோட்டத்தில் அது ஆசைகளை கைவிடு, அனைத்து தாபங்களையும் பேஷன்ஸ், பற்றுதல்களையும் கவர்ச்சிகளையும் டெம்டேஷன், வழிபாடு என்ற நெருப்பில் இட்டு எரித்துவிடு என்ற எச்சரிக்கையை விபூதி வாங்குபவனுக்கு தருகிறது. அத்தகைய வழி ஒருவனை எண்ணம் சொல் செயல் இவற்றில் தூய்மையானவனாக்குகிறது. இது தெய்வ தன்மையின் அடையாள சின்னம். விபூதி கேன்சரை நீக்குகிறது. விபூதி கேன்சல்ஸ் கேன்சர். ஒரு சமயம் ஒரு வழக்கறிஞர் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்தார். அவர் இடைவிடாது புகைப்பிடிப்பவர். அவரது தொண்டை புற்றுநோயால் கேன்சர் பாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் ரேடியேஷன், கெமோதெரப்பி இவற்றுடன் கூட அறுவை சிகிச்சைக்கும் சிபார்சு செய்தனர். சிகிச்சைக்கு தொடங்கும் முன் அவர் சுவாமியின் அனுமதியை பெற ஆசைப்பட்டார். அவர் வந்ததும் கருணைமிக்க பகவான் அவரை பேட்டி அறைக்கு அழைத்து சென்றார். இரு உள்ளங்கைகளையும் குளித்து சேர்த்து ஒரு கிண்ணம் உருவாகும்படி கூறி விபூதியை படைத்து பெருமளவில் கைகளில் கொட்டி அதை முழுவதையும் உண்ணச் சொன்னார். அதன் நிறம் கருப்பாகவும் அதன் சுவை பாகற்காயை போல கசப்பாகவும் இருந்தது. சுவாமி அவரை சமாதானப்படுத்தி உற்சாகப்படுத்தி விபூதி முழுவதையும் உண்பதற்கு உதவி செய்தார். பேட்டி முடிந்ததும் அந்த மனிதர் வெளியே வந்து ஒரு கப் காப்பி பருக கேன்டீனுக்கு சென்றார். காப்பி பருகும் முன் அருகில் பகோடா தயார் செய்திருப்பதை கண்டார். ஆசை தூண்டுதலை தடுக்க இயலாமல் ஒரு பிளேட் முழுவதும் வாங்கி உண்டார். உணவு உண்பதிலும் பலகார சுவையிலும் அவருக்கு அதிக ஆசை இருந்தாலும் தொண்டை வலி காரணமாக அவரால் முன்பு ஒன்றும் சரியாக உண்ண முடியவில்லை. இப்போது அவர் நன்றாக ருசியறிந்து உண்ண முடிகிறது என்பதை கவனித்தார். அவருக்கு அதிசயம் மேலிட்டது. தனது வாயினுள் விரலை விட்டு புற்றுநோய் பாதித்த இடத்தை தடவி பார்த்தார். ஒரு சிறிதும் வலியில்லை. புற்றுநோய் பறந்தோடி விட்டது என்பதை உணர்ந்தார். தன்னை இழந்தார். பரவசமானார். பகவானின் கருணையினை நினைத்து அவர் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. மறுநாளும் சுவாமி அவரை பேட்டியறைக்கு அழைத்தார். அங்கு அவர் தனது நன்றியை சுவாமிக்கு தெரிவித்து அவரது காலடிகளில் வீழ்ந்தார். அவர் சுவாமியிடம் தனக்கு சித்தி மொழியில் நல்ல புலமை உண்டு என்றும் ஹிந்தி மொழியில் சனாதன சாரதி வெளியிட அனுமதி தருமாறு வேண்டினார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் புட்டபர்த்திக்கு வரவழைத்தேன் என்று சுவாமி கூறினார். அன்றிலிருந்து நற்பேறு பெற்ற அந்த மனிதர் ஸ்நாதன சாரதியினை ஹிந்தி மொழியில் வெளியிட்டு வருகிறார். தோனோ போலோ பழங்குடி தலைவனின் சரணாகதி.
மறு சீர் அமைப்புக்கு முன்னர் இப்போது அருணாச்சல பிரதேசம் என்று அழைக்கப்பட்ட பகுதி அப்போது அஸ்ஸாமில் ஒரு பகுதியாக இருந்தது. அங்குள்ள மக்களில் பெரும்பாலோர் பழங்குடி மக்கள், ட்ரைபல்ஸ். அவர்கள் தமக்கென்று தனி மாநிலம் வேண்டுமென்று உரிமை கொண்டாடினர். அதற்காக அஸ்ஸாம் அரசுக்கு எதிராக கொரில்லா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அஸ்ஸாம் அரசு அவர்களை திருப்திப்படுத்தி தன் பக்கம் இழுக்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டது. அவர்கள் பகுதியில் முன்னேற்ற திட்டங்கள், மருத்துவமனைகள், சாலைகள், பள்ளிக்கூடங்கள், மற்ற வசதிகள் இவற்றிற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கப்பட்டது. இருந்தாலும் பழங்குடி மக்களுக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. அவர்கள் இடைவிடாது தனி மாநிலம் கோரி போராடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் பழங்குடி தலைவர்களில் ஒருவர் இனங்கண்டறியாத ஒரு நோயினால் துன்பப்பட்டார். அரசு அவருக்கு மிகுந்த அளவில் மருத்துவ உதவி செய்தது. கல்கத்தாவிலும் புது டெல்லியிலும் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. ஒன்றினாலும் பயனில்லை. அவரால் ஒன்றையும் உண்ண இயலவில்லை. உண்டதெல்லாம் வாந்தி எடுத்தார். அவரது உறவினரும் நண்பர்களும் அனைத்து நம்பிக்கையையும் இழந்தனர். அந்த மாநிலத்தின் உள்துறை காரியதர்சி, ஹோம் செக்ரட்டரி, பகவான் சாயிபாபாவின் தெய்வ தரிசனத்துக்கு அந்த நோயாளியை கூட்டி சென்றால் அந்த நோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பினார். இந்திய அரசிடம் இருந்து அனுமதி கோரப்பட்டது. முடிவில் அந்த நோயாளியும் சேர்ந்து மொத்தம் 29 பழங்குடி மக்கள் பாரத தர்சன் என்ற பெயரில் அனுமதி பெற்று புட்டபர்த்தி வந்து சேர்ந்தனர். தரிசனத்துக்காக அவர்கள் உட்கார்ந்திருந்தபோது சுவாமி நேரே அவர்களிடம் சென்று எங்கிருந்து வருகிறீர்கள் என்று ஹிந்தியில் கேட்டார். உடனிருந்த செக்ரட்டரி அவர்கள் அஸ்ஸாமிலிருந்து வருவதாக கூறினார். சுவாமி ஆங்கிலத்தில் உள்ளே செல்லுங்கள் என்று கூறினார். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் ஓட்டமும் நடையுமாக உள்ளே விரைந்து சென்றனர். பக்தர்கள் தரிசனம் முடிந்த பிறகு சுவாமி கோரிக்கை அறையில் உள்ளே வந்தார். அவர் விபூதியை வரவழைத்து பழங்குடி தலைவனிடம் கொடுத்து அவனை உண்ணும்படி கூறினார். அவர் தனது சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு, நீ இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார். செக்ரட்டரி விவரமாக கூறினார். நாங்கள் தங்களது தரிசனத்துக்காக வந்தோம். இந்த பழங்குடி தலைவருக்கு வயிற்றில் கோளாறு இருக்கிறது. எந்த சிகிச்சையும் பலன் தரவில்லை. கல்கத்தாவிலும் டெல்லியிலும் நடந்த பரிசோதனையில் வியாதி என்ன என்று கண்டறிய முடியவில்லை. இவர் திட உணவு என்ன உண்டாலும் அது வயிற்றில் தங்குவதில்லை. இதன் விளைவாக அந்த பகுதியில் உள்ள பழங்குடி மக்கள் நமது மருத்துவ முறைகளிலும் மருந்துகளிலும் மருத்துவமனைகளிலும் நம்பிக்கை இழந்து விட்டனர். இந்த மனிதர் மிக முக்கியமான பழங்குடி மக்கள் தலைவர். தாங்கள் மட்டும்தான் அவரை குணப்படுத்த இயலும். சுவாமி, கவலைப்படாதே, முழுமையாக குணம் ஏற்படும். பிறகு சுவாமி பழங்குடி மக்களிடம் அவர்களது மொழியிலேயே பேசத் தொடங்கினார். அவர்களது கிராமத்தை பற்றியும் அவற்றின் சூழ்நிலை பற்றியும் பேசினார். கிராமத்தினர் எவ்வாறு சூரிய தேவனுக்கும் சந்திர தேவனுக்கும் கோவில் கட்ட நினைத்தார்கள் என்றும் குறிப்பிட்டார். பேசிக்கொண்டே சுவாமி மிகவும் சிக்கலான வேலைப்பாடமைந்த 9 அங்குலம் விட்டமுள்ள தாமரை தகட்டை வரவழைத்தார். ஒரு பக்கத்தில் சூரியனும் மறுபக்கத்தில் சந்திரனும் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த தட்டிலுள்ள நுட்பமான கலைத்திறனை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அவர்கள் கட்ட இருக்கும் கோயிலின் பெயர் தோனோ போலோ. பழங்குடி மொழியில் சூரியனும் சந்திரனும் என்று பெயர். அதிசயமடைந்த பழங்குடி மக்களிடம் புதிய கோவிலில் இந்த யந்திரத்தை ஆதாபிக்கும்படியும் அதனை ஒழுங்காக வழிபடும்படியும் கூறினார். அவர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்து தனது மலர்பாதங்களை தொடுவதற்கும் அனுமதித்தார். இதயத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்து பெருகியோட பழங்குடி மக்கள் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டனர். பிறகு அவர்கள் சிற்றுண்டி அருந்த கேண்டீனுக்கு சென்றனர். அங்கு அவர்கள் தலைவன் வட்டமாக
வெண்மையாக ஏதோ ஒரு உணவு பண்டம் இருப்பதைக் கண்டு அதனை தனக்கு பரிமாறுமாறு கேட்டான். அதன் பெயர் இட்லி என்று அறிந்தான். கூட இருந்தவர்கள் அவன் இதை உண்டால் வழக்கம் போல கொடிய வலி ஏற்படும் அல்லது வாந்தி எடுக்க நேரிடும் என்று பயந்தனர். இருந்தாலும் சுவாமியின் தெய்வீகத்தை நம்பி அவர் கொடுத்த உறுதிமொழியை நம்பி அவர்கள் தயக்கத்துடன் அவனை இட்லி உண்ண அனுமதித்தனர். ஒரு பிளேட் இட்லியும் சட்னியும் உடனே காலியாயின. மறுபடியும் ஒரு பிளேட் இட்லி வாங்கி காலி செய்தான். கூட இருந்தவர்களுக்கு தம் கண்களையே நம்ப முடியவில்லை. வருட கணக்கில் திட உணவே உண்ணாமல் உண்ட ஒரு கவளமும் வெளியே வர பட்டினி கிடந்தவனா இவன்? அனைத்திற்கும் ஒரே நாளில் ஈடுகட்டுவது போல 32 இட்லிகள் உண்டான். கூட இருந்தவர்களுக்கு அதிசயமும் மகிழ்ச்சியும் கரை கடந்தன. தலைவன் நண்பர்களிடம் கூறினான், இவர் சாதாரண மனிதர் அல்ல. சிறிது விபூதியை கொண்டு சில நிமிடங்களில் நான் பல்லாண்டுகளாக துன்பப்பட்ட வியாதியை குணப்படுத்தினார். இவர் கடவுளின் அவதாரம் என்பதில் சந்தேகமில்லை. நமது இஷ்ட தேவதைகளுக்கு கட்ட இருக்கும் கோயிலான தோனோ போலோவை பற்றி பேசினார். அதற்காக 2 உருவங்களையும் தயாரித்து கொடுத்தார். நாம் நம்மை முழுவதும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் கூறிய ஒவ்வொன்றையும் சொல் மாறாமல் கடைப்பிடிப்போம். பகவானின் சாய் தெய்வீக விபூதி பழங்குடி தலைவரை சில கணங்களில் குணப்படுத்தியது. மகிமை பொருந்திய இந்த கதையினை கேட்கும்போது பகவானின் அன்பும் கருணையும் உடனுக்குடன் தாராளமாக வழங்கப்படுவதை அறியும்போது நம்மை அறியாமலேயே அவர் இருக்கும் திக்கை நோக்கி சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். விபூதியின் அற்புத ஆற்றல். விபூதி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் விசேஷ அம்சம். அது சிறந்த உடல் நலத்தை தருவதுடன் கூட மற்ற தேவைகளையும் அற்புதமான முறையில் பூர்த்தி செய்கிறது. பேட்டர்சன் கனடாவில் ஒரு சிறந்த தொழிலதிபர். தனது தொழில் சம்பந்தமாக உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து அத்தகைய ஒரு பயணத்தில் இந்தியாவுக்கு ஒரு முறை வந்தார். அங்கு பேராசிரியர் பகவந்தத்தின் மகன் டாக்டர் பாலகிருஷ்ணனை சந்தித்தார். டாக்டர் பாலகிருஷ்ணா அவரை தன் இல்லத்துக்கு அழைத்தார். வீடு கோயில் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பூஜை மேடையில் நடுவில் ஒரு சிம்மாசனமும் அதன் மேல் சுவாமியின் அழகிய புகைப்படமும் வைக்கப்பட்டிருந்தன. பேட்டர்சனின் மனதை இது கவர்ந்தது. அவர், இது யாருடைய புகைப்படம் என்று கேட்டார். டாக்டர் பாலகிருஷ்ணா பாபாவை பற்றி, அவரது தெய்வீக ஆற்றல், அவரது அன்பு, தயை, பக்தர்கள், சாதுக்கள் இவர்களுக்கிணங்க அவர் எவ்வாறு அவதரித்தார், மனித சமுதாயத்தை முன்னேற்றுவது அவர் லட்சியம் என்றெல்லாம் எடுத்துரைத்தார். பேட்டர்சன் பாபாவை பற்றி கேட்டபோது அவரது ஆர்வம் அதிகரித்தது. ஸ்ரீ சத்யசாயி பாபாவை பற்றி நினைவு கூர்வதற்கு ஏதாவது ஒரு நினைவு சின்னம் தரும்படி டாக்டர் பாலகிருஷ்ணாவை கேட்டார். அவரது புகைப்படமோ வேறு ஏதாவது படமோ தமக்கு கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் டாக்டர் பாலகிருஷ்ணா இதற்கும் மேலான அருமையான ஒன்றை நினைத்தார். அவர் பாபாக்குரிய சிறந்த நினைவு சின்னம் விபூதி என்று நினைத்தார். ஆகவே அவர் பேட்டர்சனுக்கு ஒரு சிறு பாக்கெட் விபூதியை தந்தார். பேட்டர்சன் ஓரளவு ஏமாற்றமடைந்து கேட்டார், சாம்பலா? இந்த பெரிய யோகியை நினைவுபடுத்த சாம்பலையா தருகிறாய்? அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமா பொப்போட்டு.